வணக்கம். இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்க குழந்தைங்க இருக்கும், நிறைய குழந்தைங்க இருக்கும். அதில் 3 டைப் ஆஃப் சில்ட்ரன்ஸ். இந்த ஒரு அறிவாளியாக இருக்கும், நல்லா படிக்கும், நல்ல மார்க் வாங்கும், நல்லா பேசும், ஆனால் வீட்டில் தங்காது. இன்னொன்று திறமை, பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி, இருக்கிற போட்டியில எல்லாம் கலந்துக்கிட்டு கப்பா அங்கேருந்து வைக்கும், அதுவும் வீட்டில் தங்காது. இன்னொன்று இருக்கு, புளி மூட்டைன்னு சொல்லுவாங்க. இது வீட்டிலேயே இருக்கும், அறிவாலையும் இருக்காது, திறமையும் இருக்காது, மீடியமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சாரு. வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை இருந்ததுன்னா நம்ம தான் பாக்கியாச்சாரு. அந்த குழந்தைய நல்ல விதமாக வளர்த்துட்டோம்னு வச்சுங்களேன், எதிர்காலத்தில் அந்த அறிவாளியும் திறமையாக இருக்குல்ல, அதுக்கு ரெண்டையுமே இதுதான் லீட் பண்ணும். அது ரெண்டும் சம்பளம் வாங்கும் வேலைக்கு போய். இந்த 3வது புளி மூட்டைக்குள்ள இது சம்பளம் கொடுக்கும் பிறருக்கு. அதனால அந்த 3வது புளி மூட்டை மாரி இருக்கிறது வீட்டோட தங்கியிருக்கு பாருங்க, அதை மட்டும் கவனத்தோட வளர்த்துட்டோம்னா அது எல்லாருக்கும் சோறு போடும். நன்றி.